ரீசெண்டா ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி மூவில நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி பழைய படங்கள், பாடல்கள், சீன்ஸ் எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்த ஒத்த ரூபாயம் தார, இளமை இதோ இதோ அண்ட் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி இந்த 3 பாட்டையுமே ஜிபியூல யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ இதுக்கு காப்பிரைட்ஸை கிளைம் பண்ணி தான் இளையராஜா அவர்கள் 5 கோடி ரூபாயை இழப்பீடா கேட்டிருக்காரு. இளையராஜாவோட மியூசிக்கான காப்பிரைட்ஸை கிளைம் பண்ற கம்பெனி தான் எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனி. இந்த எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனி கிட்ட தான் ஜிபியூ டீம் அப்ரோச் பண்ணி அதுக்கான காப்பிரைட்ஸை வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனிக்கும் இளையராஜாவுக்குமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு சேர வேண்டிய காப்பிரைட்ஸ் மணி போய் சேரல. அதனாலதான் இளையராஜா சமீப காலமா அவரோட பாட்டுக்களை எந்தெந்த படங்கள்ல யூஸ் பண்றாங்களோ அந்த படங்கள் கிட்ட எல்லாம் காப்பிரைட்ஸ் இஷ்யூவை ரைஸ் பண்ணிருக்காரு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜிபியூல அவரோட பாட்டை யூஸ் பண்ணதுக்காக 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காரு. சோ ஜிபியூ டீம் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனிக்கும் இளையராஜாவுக்கும் ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இளையராஜா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இப்படி ஒரு இஷ்யூ வந்திருக்காது. இளையராஜா அவரோட மியூசிக்காக காப்பிரைட்ஸை கிளைம் பண்றது சரியா தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.